ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சேஃபாக இருங்க. வீட்டில் சில்க் த்ரெட் இயரிங்ஸ் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். வாங்க போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னாடி பிரியா கரவச்சி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா 3 நோட்டிஃபிகேஷன் காட்டும். அதில் ஆளுன்றதை கொடுத்தீங்க அப்படின்னா இனிமேட்டு நான் ஃப்யூச்சரில் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரே ஒரு லைக் பட்டனை கிளிக் பண்ணிட்டு போயிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ் ஆகும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது ஃபீட்பேக் சொல்லணுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது என்னோட இன்ஸ்டா பேஜ், அதையும் ஃபாலோ பண்ணுங்கள். அதில் நான் ரீல்ஸ்லாம் போடுவேன், அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த மெட்டீரியல்ஸ் வந்து சில்க் த்ரெட் இயரிங் செய்கிறதுக்கான பேசிக் மெட்டீரியல். ஒரு 10லேருந்து 12 மெட்டீரியல் பேசிக்காக வாங்கிட்டோம்னாலே நம்ம சில்க் த்ரெட் வந்து நம்மளோட இஷ்டத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம வேறு வேறையாக பண்ணிக்கலாம். இந்த மெட்டீரியல்ஸ் வந்து நீங்கள் ஆன்லைனில் வாங்குறதுனாலும் வாங்கலாம். ஆன்லைனில் பட் ரேட் கொஞ்சம் அதிகம். அதுக்கு நீங்கள் பஜார் இது மாதிரி இடத்துல வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேக்கெட்டே 20 ரூபா இருக்கும். மொத்தம் ஒரு 12 பேக்கெட் அப்படின்னா ஒரு 250க்கு நம்ம வாங்கினோன்னாலே ஒரு 10 தோடு கிட்ட செஞ்சிடலாம். இந்த நூல் வந்து நான் பரிச்சட்டை எடுத்திருக்கேன். பரிச்சட்டையில் இது மாதிரி இப்படி வச்சுட்டு இப்படி சுற்றணும். நம்ம இது மாதிரி ஒரு 30 சுற்று சுற்றணும். நான் வந்து பெரிய ஜிமிக்கி எடுத்திருக்கேன், ஸோ அதனால் 30 சுற்று சுற்றுறேன். கொஞ்சம் சின்ன ஜிமிக்கி அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் அந்த சுற்றுறதை கம்மி பண்ணிக்கோங்க. அது மாதிரி 30 சுற்று சுற்றிட்டு அதெல்லாம் ஒன்றா சேர்த்துட்டு அதை சிஸ்ஸர் எடுத்து இந்த நூலோட 2 பக்கமும் கம் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதாவது மேலேயும் கீழே ரெண்டுலேயுமே கம் போட்டுக்கோங்க. ஜிமிக்கியில் வந்து இந்த மாதிரி எக்ஸ்ட்ராஸ்லாம் இருக்கும், அதெல்லாம் வந்து கத்திரிக்கோல் வச்சோ இல்லை நெகவெட்டி வச்சோ நீங்கள் எடுத்துடலாம். எடுத்துட்டு நம்ம ஒட்டி வச்சுருக்க நூலை வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. அதில் நல்லா பேஸ்ட் பண்ணிட்டு கொஞ்சம் நேரம் ஒரு 2 மினிட்ஸ் ட்ரை ஆக விட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா அப்போ தான் சுற்றுறப்ப டக்குன்னு வந்துடாமல் இருக்கும். இப்போ ஜிமிக்கியோட கீழ்ப்பகுதியில் வந்து ஆள்காட்டி விரலையும் மேலே வந்து கட்டை விரலையும் வச்சுக்கிறோம். வச்சுட்டு நடுவில் வந்து அந்த இடத்துல ஓட்டை இருக்கும், ஸோ அதுக்குள்ளே தான் நம்ம நூலை விட்டு விட்டு எடுப்போம். அதே மாதிரி முதல் ரவுண்டுக்கும் 2வது ரவுண்டுக்கும் இடையில வந்து கொஞ்சம் கேப் விடுங்க. ஏன்னா இப்படி சுற்றணும், கேப் விட்டு சுற்றணும் அப்படின்னா நடுவில் இருக்க ஓட்டை வந்து சீக்கிரம் ஃபில் ஆகாமல் இருக்கும். கடைசி வரலும், அதாவது கடைசி சுற்று வரலும் அந்த நடுவில் இருக்க கேப் வந்து இருக்கும். சப்போஸ் நீங்கள் பக்கத்தில் சுற்றுனீங்க அப்படின்னா அந்த கேப் சீக்கிரமாக ஃபில் ஆகிட்டு நமக்கு கடைசியில் பாதி நூல்லையே வந்து நூல் சுற்ற முடியாத அளவுக்கு, உள்ளே திணிக்க முடியாத அளவுக்கு இருக்கும். ஸோ அதனால் அதே மாதிரி இந்த இதை வந்து நீங்கள் நூலை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ முதல் சுற்று சுற்றிட்டு 2வது சுற்று சுற்றுறப்ப கேப் இருக்குது, அதை பற்றி ஃபீல் பண்ணோன்னா அது வந்து நம்ம கையிலேயே நகத்தை வச்சோ இல்லை விரலை வச்சோ நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இப்படி எடுத்து விட்டு இது பண்ணிங்கன்னா அந்த நூல் வந்து கொஞ்சம் அகலமாக இருக்கும். அதாவது நிறைய இடத்துல அந்த நூல் வந்து அகண்டுக்கும். ஸோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். லாஸ்ட்டு சுற்றில் நல்லா டைட்டாக பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு ஆள்காட்டி விரலை வச்சு டைட்டன் பண்ணி அந்த இடத்துல டைட்டாக பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு கம்மு பேஸ்ட் பண்ணுங்கள். கம் வந்து மேலே கீழே ஃபுல்லாகவே ஒட்டிக்கோங்க. நல்லா ஒட்டிட்டு சிஸ்ஸர் வச்சும் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நெகவெட்டி இருந்துச்சுன்னா நெகவெட்டியில் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். அது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து ஜிமிக்கியில் கீழே ஸ்டோன் செயின் எப்படி ஓட்டலாம் அப்படின்னு சொல்கிறத பற்றி பார்க்கலாம். கொஞ்சமாக கம் ஒட்டிக்கோங்க. ஒட்டிட்டு ஸ்டோன் செயின் வந்து வச்சுருங்க. அது மேலே எப்படியே கொஞ்சம் கம்மு கொஞ்சம் ஸ்டோன் செயின் இது மாதிரியே ஃபுல்லாக இது பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பண்ணுறப்ப கொஞ்சம் கீழே விழுறது இல்லை கொஞ்சம் நகர்ந்து போகிறது அது மாதிரி ஆகலாம். அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம ஃபுல்லாக ஒட்டிட்டு அந்த கல் வந்து 1-2 எக்ஸ்ட்ரா இருக்க மாதிரியே கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா சப்போஸ் லாஸ்ட்டில் 1-2 பத்தலைனாலுமே கொஞ்சம் நல்லா இருக்காது. ஃபுல்லாக ஒட்டிட்டு இந்த மாதிரி நகத்தை வச்சு நீங்கள் அதை ஸ்ட்ரைட்டன் பண்ணிக்கலாம். இது மாதிரி நல்லா ஒட்டிக்கோங்க. ஒட்டிட்டு இது வந்து மேலே ஷட்டு 2 சைஸ் இருக்குது. நான் பெரிய ஜிமிக்கின்றதுனால பெரிய சைஸு ஷட் எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு இந்த ஷட்டில் சுற்றுறதுக்கும் நம்ம நூல் சுற்றணும். ஸோ அதுக்கு வந்து பரிச்சட்டையில் சின்ன பகுதி இருக்கும்ல, அந்த இதில் வந்து ஒரு 30 சுற்று சுற்றிக்கிறேன். சுற்றிட்டு அதே மாதிரி இது பண்ணணும். இந்த லாஸ்ட்டு நூல் வந்து நூலோடு இப்படி நீங்கள் இழுத்துக்கோங்க. ஏன்னா சிக்காக்காமல் இருக்கணும்னுக்காக சொன்னேன். அதே மாதிரி கம் ஒட்டிட்டு உள்ளேருந்து மேலே கொஞ்சம் ஒட்டிக்கோங்க. ஒட்டிட்டு
இதையே ஒரு 2 நிமிஷம் நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு சுற்ற ஆரம்பிச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். நான் உங்களுக்காக ஒன்றே சுற்றினேன். ஃபுல்லாகவே அதே மாதிரி தான் இதுவும் உள்ளே விட்டு வெளில எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். 30 சுற்றில் வந்து 2 ஷட்டுக்குமே நம்ம பண்ணிடலாம். லாஸ்ட்டில் வந்து கொஞ்சம் டைட்டாக பிடிச்சிட்டு கம் பேஸ்ட் பண்ணுங்கள். ரெண்டு ஷட்டு வந்து நம்ம இப்போ சுற்றி முடிச்சிட்டோம் நூல். நெக்ஸ்ட் வந்து அந்த ஷட்டை, இது வந்து வேஸ்ட்டு பத்திரிக்கை. அந்த பத்திரிக்கையில் வந்து ஷட்டை ஃபஸ்ட்டு ஒட்டிக்கலாம். ரெண்டையும் ஒட்டிட்டு அது மேலே வந்து நான் டிசைன் பண்ணிக்கிறேன் இப்போவே. அதில் கொஞ்சம் அந்த கேப்பில் வந்து ஃபுல்லாகவே கம் ஒட்டிக்கோங்க. அப்போ தான் அந்த நம்ம ஒட்டுற அந்த இது வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். அதுக்காக இது வந்து தோடில் மேலே போடுறது. ஸோ நான் அதை வச்சு டிசைனும் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு அதை ஒட்டினேன். அதுக்கப்புறமா அதுக்கு மேலே ஒரு கோல்டு கலர் பீட்ஸ் ஒன்று ஒட்டிக்கிறேன். அது ஒரு மாதிரி டிசைன் எல்லாம் இருந்துச்சு. இது வந்து சும்மா நம்மளாக க்ரியேட்டிவிட்டி பண்ணிக்கிறது தான். இப்போ அதே மாதிரி மேலே அந்த ஷட்டில் இருந்த மாதிரி கீழேயும் டிசைன் கொடுத்தா நல்லாயிருக்கும்னு பார்த்தேன். ஸோ அதே மாதிரி கீழே ஜிம்கீலையும் இப்படி ஒட்டிக்கிட்டேன். ஃபஸ்ட்டு வந்து எத்தனை ஒட்டலாம்னு சொல்லி சும்மா கேப் விட்டு வச்சு பார்த்தேன். அப்படி ஒரு 6 இது ஒட்டுற மாதிரி இருந்துச்சு. ஸோ அது மாதிரி ஒட்டிக்கிட்டேன். ஃபஸ்ட்டு ஒன்று ஒட்டினேன், அதுக்கு ஆப்போசிட்டில் ஒன்று, அதுக்கு இடையில 2 அப்படி ஒட்டினேன். இந்த மாதிரி ஒரு 6 இது ஒட்டி முடிச்சிட்டேன். அதில் கீழே ஜிம்கீழே இந்த ஷட்டை வந்து கொஞ்ச நேரம் காஞ்சதுக்கப்புறமா கட் பண்ணிட்டேன். கட் பண்ணிட்டு இந்த கம்பிக்கு வந்து தனியாக இன்னொரு பேப்பரில் வந்து இந்த கம்பியை ஒட்டிட்டு, அதாவது உள்ளே ஃபஸ்ட்டு நுழைச்சிட்டு அதுக்கப்புறமா அதில் கொஞ்சம் கம் போட்டுக்கோங்க. போட்டுட்டு லைட்டாக கொஞ்சம் காய விடலாம். நெக்ஸ்ட்டு இந்த மேலே வந்து நம்ம ஷட்டு வந்து ஒட்டியிருந்தோம்ல, அதை வந்து சிசரில் நான் ரவுண்டாக கட் பண்ணிக்கிறேன். நம்ம தோடு போட்டிருக்கப்ப அந்த வெள்ளை வந்து வெளியில் தெரியாத அளவுக்கு நம்ம பார்த்துக்கணும். அது மாதிரி கட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நகைவெட்டிலையும் கொஞ்சம் அந்த சைடில் இருக்கிறதெல்லாம் தெரியாத மாதிரி நான் கட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த கம்பியை வந்து அந்த ஷட்டுக்கு பின்னாடி நம்ம பேஸ்ட் பண்ணணும். ஸோ அதை வந்து கட் பண்ணிக்கிறேன். ரொம்ப குட்டியாக கட் பண்ணிக்கிறேன். அதுக்கு சைஸும் ஷட்டை வச்சு பார்த்துக்கிறேன். கொஞ்சம் ரொம்பவே குட்டியாகவே கட் பண்ணேன். ஏன்னா ஷட்டோட பேக் சைடு ரொம்ப குட்டியாக தான் இருந்துச்சு. ஸோ அது மாதிரி கட் பண்ணிவிட்டு இதையும் வந்து கம் போட்டு இதையும் கொஞ்சம் சும்மா லைட்டாக சைடில் இருக்கிறதெல்லாம் கட் பண்ணிவிட்டேன். கட் பண்ணிட்டு அதை ஷட்டுக்கு பின்னாடி ஒட்டிட்டேன். மேலே இருக்க ஷட்டும் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ கீழே இருக்க ஜிமிக்கிலேருந்து மேலே நம்ம கனெக்ட் பண்ணோம் இல்லையா, ஸோ அதுக்கு வந்து ரெடி பண்ணுறோம். நான் அந்த கம்பி எடுத்துக்கிறேன். இது வந்து ஐப்பின்னு சொல்லுவாங்க. அந்த ஐப்பின்னில் ஃபஸ்ட்டு ஒரு பால் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறமா ஒரு ஃப்ளவர் இது இருக்கும், அது ஒன்று போட்டுக்கிறேன். அது எதுக்குன்னா அந்த ஓட்டையிலேருந்து மேலே போகாமல் இருக்கணுன்றதுக்காக. ஸோ கீழே ஒன்று மேலே ஒன்று, அந்த ரவுண்டு இருக்கு இல்லையா, அதுக்கு கீழே ஒன்று மேலே ஒன்று போட்டுக்கிறேன். அதுக்கு மேலே ஒரு பால் போட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்க கம்பியை வந்து நம்ம ஒரு சின்ன ரவுண்டு வளைக்கிற அளவுக்கு அளவு பார்த்துட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறத வந்து நகை வச்சு கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த கம்பியை நகை வெட்டி வச்சு நம்ம கொஞ்சமாக வளைக்கலாம். நகை வெட்டி வச்சு வாய் வச்சு நீங்கள் வளைச்சிக்கலாம். நல்லா வளைச்சிக்கோங்க. அந்த கேப்பே இருக்கக்கூடாது, அந்த மாதிரி வளைச்சிக்கோங்க. வளைச்சிட்டு கீழே நான் கொஞ்சம் அந்த இதிலலாம் வந்து கம் ஒட்டிக்கிட்டேன். இந்த ரவுண்டு பின் வந்து எதுக்குன்னா அந்த கம்பியிலேருந்து தான் நம்ம ஷட்டில் வந்து அந்த ஜிமிக்கி போட்டு நம்ம காதில் போடுவோம்.
ஸோ அந்த கம்பி வந்து 2 போட்டுக்கிறேன். 2 போட்டோன்னா தான் ஜிமிக்கி வந்து கீழே கொஞ்சம் ஆடுற மாதிரி இருக்கும். எனக்கு மோஸ்ட்லி ஆடுற மாதிரி இருந்தால் தான் பிடிக்கும் கீழே. ஸோ அதனால் நான் 2 போட்டுக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு அப்படியே நின்னா கூட பரவாயில்லனா நீங்கள் அப்படி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த சொரை போடணும். ஜிமிக்கி எடுத்துட்டோம். ஜிமிக்கி தனியாக இருக்கா. இப்போ அந்த ஷட்டில் வந்து அந்த வளைவு இருக்குல்ல அதில் விட்டுட்டு நம்ம அந்த சொரையை போட்டோம்னா நம்மளோட இயரிங்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இயரிங்ஸ் ரெடி ஆகிடுச்சு. நல்லாயிருக்கா? நீங்களும் செஞ்சுட்டு என்னோடய இன்ஸ்டா பேஜில் எனக்கு ஃபோட்டோ அனுப்புங்க. அடுத்த வீடியோ நான் எப்போ போடுறேன்னா அப்போ வந்து உங்களோட ஃபோட்டோவை நான் போடுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. பிரியா கருவாச்சி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. லைக் ஷேர் பண்ணுங்கள். பாய்.